إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தென்னிந்தியாவிலிருந்து மஜீத் கான் என்ற நண்பர் அல் குர்ஆனின் 25வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தை முன்வைத்து ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற இந்த வசனம் அவர்களின் ஒரு பண்பாக இதிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், அவர்களது ரப்புடைய வசனங்கள் அவர்களிடம் நினைவு கூறப்பட்டால் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் அடித்து விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனத்தை முன்வைத்து நண்பர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், 2 விதமான கருத்துக்களை இந்த வசனத்திற்கு இமாம்கள் கூறுகின்றார்கள். ஒன்று, நெர்வழியை புறக்கணித்து வாழுகின்ற நிராகரிப்பாளர்கள். அவர்களிடம் அல்லாஹுடைய வசனங்களை கூறுகின்ற போது அதனை மறுத்து விடுகின்றார்கள். இதுபோன்று அல்லாஹ்வின் நல்லடியார்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள் என்றொரு கருத்தை ஒரு சிலர் கூறுகின்றார்கள். வேறு சிலர் அல்லாஹுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்லப்படும் போது குருடர்களையும் செவிடர்களையும் போன்று அது பற்றி எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் அடித்து விழுந்து அதனை பின்பற்ற மாட்டார்கள், ஆய்வு செய்தே பின்பற்றுவார்கள் என்றொரு கருத்தை கூறுகின்றார்கள். இந்த கருத்து 2 கருத்துகளிலே எது சரியானது, இந்த வசனத்தின் தெளிவு என்ன என்ற ஒரு சிறந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார். சுருக்கமான பதில், இந்த 2 விளக்கங்களுமே சரியானதாகும். அல்லாஹுடைய வசனங்கள் என்பது அல்லாஹுடைய வேதம் என்ற வார்த்தையில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. அது அல் குர்ஆனும் அதற்கு அல்லாஹ்வினால் நபி மூலம் வழங்கப்பட்ட சுன்னா என்ற சஹீஹான ஹதீஸ்களும் ஆகும். குர்ஆன் சுன்னா ஒரு மனிதனிடம் எடுத்து கூறப்பட்டால் அதற்கு முரணாக யார் எது கூறியிருந்தாலும் குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை மறுக்கக்கூடாது. அவ்வாறு மறுப்பதென்பது நிராகரிப்பாளர்களின் பண்பு. அதேபோன்று மற்றொரு விடயம், குர்ஆன் சுன்னாவை தப்பும் தவறுமாக எடுத்து கூறுகின்ற போது அதனை அப்படியே நம்பி இஸ்லாத்தின் பெயரால் வழிகேடான, குஃப்ரான, ஷிர்கான, பிதஅத்தான இது போன்ற நம்பிக்கைகளிலும் நாம் சென்றுவிடக்கூடாது. ஒரு உதாரணம், அல் குர்ஆனின் 20வது அத்தியாயத்தின் 124, 125வது வசனங்கள். இந்த விளக்கம் கேட்கப்பட்ட வசனத்தின் முதல் கருத்து, நிராகரிப்பாளர்கள் இந்த சத்தியத்தை நிராகரிப்பது போன்று நீங்கள் மறுத்துவிடக்கூடாது என்பதாகும். அதனைத்தான் இந்த 20வது அத்தியாயத்தின் 124, 125வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? பூமிக்கு மனிதன் அனுப்பப்படுவதையும் அவர்களுக்கு தன்னிடமிருந்து நெர்வழி வரும் என்பதை கூறிய அல்லாஹ், அந்த என்னுடைய நல்லுபதேசத்தை யார் புறக்கணிக்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு, மர்மை நாளிலே அவரை குருடராக நாம் எழுப்புவோம். அப்போது மர்மையில் அவன், எனது ரப், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், உலகிலே நான் பார்வையுடையவனாக இருந்தேனே என்று கூறுவான். இங்கே இந்த 25வது அத்தியாயத்தின் 73வது வசனம், அதன் ஒரு கருத்து, நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுடைய வேதம் ஓதி காண்பிக்கப்படும் போது அது பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, மதிப்பளிப்பதில்லை, அதனை பின்பற்றுவதில்லை.
இதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்கள் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே உண்மையான ஒரு முஸ்லிம் அவனிடம் அல் குர்ஆன் வசனம் சஹீஹான ஹதீஸ் எடுத்து கூறப்பட்டால் அவன் அதனை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. அவ்வாறு புறக்கணிப்பதென்பது குஃபுரில் கூட கொண்டு போய்விடும் என்பதை கலிமா சொல்லுகின்ற சமூகம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த வசனத்தின் மற்றொரு கருத்து, இஸ்லாத்தின் பெயரால் சில கருத்துக்களை வழிகேடுகளை கூறிவிட்டு அதற்கு பொருத்தமே இல்லாத சம்பந்தம் இல்லாத குர்ஆன் வசனம் ஹதீஸ்களை எடுத்து காட்டி இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை என கூறுவார்கள். பெரும்பாலானவர்கள் கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்ற இவர்கள் தங்களது வழிகேட்டை உண்மைப்படுத்துவதற்காக பொருத்தமில்லாத விதத்தில் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் பயன்படுத்துவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த குர்ஆன் வசனத்தின் உண்மையான கருத்து என்ன, அந்த ஹதீஸின் உண்மையான கருத்து என்ன என்பதை நபிமார்கள் இல்லாத காலத்தில் குர்ஆன் சுன்னாவை ஆழமாக விரிவாக கற்றறிந்த அறிஞர்கள் வழிநடாத்த வேண்டும் என்பதை சஹீஹ் புகாரியிலே 100வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே குர்ஆன் வசனம் என கூறிவிட்டால் ஆம் இதற்கு ஆதாரம் இருக்கின்றது தானே என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. இதனை சொல்லுகின்ற குர்ஆன் வசனம் 12வது அத்தியாயத்தின் 108வது வசனமாகும். நபியை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கூறுமாறு கட்டளையிடுகின்றான், இதுதான் எனது பாதை, அல்லாஹ்வின்பால் நான் அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் மிக தெளிவோடு பசீரா மிக தெளிவோடு இருக்கின்றோம். அல்லாஹ் மிக தூய்மையானவன், இணை வைப்போரு நின்றும் ஒருவனாக நான் இல்லை என்று கூறும்படி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். எனவே இரண்டாவது கருத்து, குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டால் அல்லது சஹீஹான ஒரு ஹதீஸை கூறிவிட்டால் அவர்கள் அவற்றை எதற்காக பயன்படுத்துகின்றார்களோ அது சரியானது என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய உதாரணம், கலிமா சொன்ன முஸ்லிம்களோடு இணைந்து நேர்வழியில் இணைந்த ஒரு முஸ்லிம் அவனுடைய செயல்களால் அவன் காபிராக மாறுவானா என்ற அடிப்படை விடயம். பெரும் பெரும் இமாம்களில் கூட ஒரு சாரார் அவன் எதனை செய்தாலும் அவனை நரகிலிருந்து காப்பாற்றி அவனுடைய கலிமா சுவனத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்ற குருட்டுத்தனமான ஃபத்வா சமூகத்திலே பிரபல்யமாக இருக்கின்றது. ஆனால் குர்ஆன் சுன்னா என்ன கூறுகின்றது என்றால், இஸ்லாத்தை ஏற்ற ஒருவனுடைய அந்த இஸ்லாம் பல்வேறு காரியங்களால் பறிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக கூறுகின்றது, ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது. உதாரணமாக, ஒரு முஸ்லிமை தக்க காரணமின்றி தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே மற்றொரு முஸ்லிம் கொலை செய்தால் அவன் நிரந்தர நரகம் புகுவான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இப்போது ஒரு சில வேறு குர்ஆன் வசனங்களை தப்பாக புரிந்து கொண்டவர்கள் கலிமா சொன்னவன் என்றாவது ஒரு நாள் சுவனம் நுழைவான் என்ற குருட்டு நம்பிக்கையை போதிக்கின்றார்கள். இதிலே முஸ்லிம்கள் ஏமாந்து விடக்கூடாது. குர்ஆன் வசனம்தானே கூறுகின்றார்கள், ஹதீஸ் தானே கூறுகின்றார்கள் என்று அந்த குர்ஆன் வசனத்தின் அது எதனை கூறுகின்றது, அந்த ஹதீஸ் எதனை கூறுகின்றது என்பதை ஆலிம்களின் வழிகாட்டலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 25வது அத்தியாயத்தின் 73வது வசனம் என்பது அறிஞர்கள் இதற்கு கூறுகின்ற 2 வகையான விளக்கமும் சரியானது. அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்று வந்துவிட்டால் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒரு மனிதன் எக்காரணம் கொண்டும்
மதுஹபுகள், எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய தரீகா என கூறி குர்ஆனை அல்லது சஹீஹான ஹதீஸை மறுக்கக்கூடாது. அதே போன்று குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் எமது சமூகத்திலே அடிப்படையிலே நபியின் வழிகாட்டலுக்கு முரணான இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு பிரிவுகள் நரகம் செல்லும் என்பது குர்ஆனிலும் இருக்கின்றது, ஹதீஸிலும் இருக்கின்றது. இப்படி இருக்கத்தக்க இல்லை அவையும் ஏற்கப்படக்கூடியவை என குர்ஆன் வசனம் கூறுகின்றது, ஹதீஸ் கூறுகின்றது என்று கூறுவதை நம்பி நாம் ஏமாந்து வழிகேட்டிலே சென்றுவிடக்கூடாது. இப்படி இரண்டு வகையான கருத்துகள், அல் குர்ஆன் வசனம், சஹீஹான ஹதீஸ், இது எடுத்து கூறப்படும் போது ஒருவன் இதனை புறக்கணிப்பதென்பது இது நிராகரிப்பாளர்களின் பண்பாகும். அதே நேரம் குர்ஆன் சுன்னாவிலே தெளிவில்லாமல் இருப்பதும் வழிகேடர்களின் பண்பாகும். நபியும் நபி தோழர்களும் இந்த தீனிலே எப்படி தெளிவோடு இருந்தார்களோ அவ்வாறு குர்ஆன் சுன்னாவை சரியாக நாம் புரிந்து அவ்வாறு வழிகாட்டுகின்ற உலமாக்களின் வழிகாட்டலிலே இதிலிருந்து தூரமாகிவிட்டு வழிகட்டு விட்ட ஆலிம்களிடம் ஏமாந்து விடாது குர்ஆன் ஹதீஸின் சரியான கருத்தை புரிந்தும் நாம் செயற்பட வேண்டும். இந்த இரண்டுமே 25வது அத்தியாயத்தின் 73வது வசனம் கூறுகின்ற உண்மையாகும். எனவே நபியும் நபி தோழர்களும் தெளிவான அறிவோடு இருந்து இந்த தீனின்பால் அழைப்பதாக கூறும்படி அல்லாஹ் கூறுவது போன்று தெளிவான அறிவு வேண்டும். குர்ஆன் ஹதீஸை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு குர்ஆன் ஒரு வசனத்தையோ சஹீஹான ஒரு ஹதீஸையோ எந்த ஒரு காரணமும் கூறி அதனை மறுக்கக்கூடாது என்ற விடயத்தை 25வது அத்தியாயத்தின் 73வது வசனம் கூறுகின்றது.